போட்டீங்க, தாவேக்காவுக்கு வெளியே ஒரு முடிவு பண்ணாரு. நீங்க 2 பேரும் தனித்து போட்டீங்க முடிவால திமுக சாலமா நீங்க எல்லாருமே ஒண்ணு நினைக்கிறீங்க, ஆட்சி மாறணும் அப்படின்னா நானோ நீங்களோ என் தம்பி விஜயோ அல்லது ஏடிஎம்கேயோ பாரதிய ஜனதாவோ மற்றவங்களோ நினைச்சில்ல. ஒவ்வொரு மக்களும், இந்த மண்ணின் குடிமக்கள், இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். மக்களின் மனத்திலிருந்து மாற்றத்துக்கான சிந்தனை வரணும். கட்சிகள் கூடி கூட்டணி சேர்ந்து தலைவர்கள் சேர்ந்து மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க, அது நிகழ்ந்துரும் நினைக்கூடாது. மக்களின் ஆற்றல் தான் மகத்தானது. மக்கள் நினைக்கணும் இந்த ஆட்சி கூடாதுன்ட்டு. அப்ப யார் வந்தா சரியா இருக்கணுங்கிறத அவங்க தான் முடிவெடுக்கணும். இது சரியில்லை என்றால் எது சரியானதுங்கிற தேர்வு செய்யற உரிமை, அதற்கான வாய்ப்பு என் மக்கள் கையில தான் இருக்கு. அவங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, திமுக ஒரு தீமை, அதை அழிக்கிறதுக்கு இன்னொரு தீமை. உலகம் பூரா அப்படி எங்கேயுமே தத்துவம் இல்லையே. நபிகள் நாயகத்திட்ட கேட்டாலுமே தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் செல்லவர்களேன்னு கேட்டா அவர் நன்மையை வச்சுதான் ஒழிப்பென்றார். இறைமகன் இயேசு கிட்ட கேட்டாலும் இறுதியுதர்கிட்ட கேட்டாலும் ஒரே பதில் தான். இறைமகன் இயேசா தான் சொல்றாரு, தீமையை வைத்து ஒழிக்க முடியாது, நன்மையை வைத்தான் ஒழிக்கணும். நெருப்பை வைத்து அணைக்க முடியாது, தண்ணீரை வச்சுதான் அணைக்கணும். அப்படிதான் நீங்க பண்ணணும். நீங்க அதை விட்டுட்டு நோயாலே எப்படி குணப்படுத்த முடியும்? ஒரு மருந்தால தானே குணப்படுத்த முடியும். அந்த மருந்து யாற்று இருக்கு, நான் மக்கள்கிட்ட தான் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க இந்த கட்சியோட சேர்ந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துங்க. நான் திரும்ப சொல்றேன், நான் ஆட்சி மாற்றம் ஆள் மாற்றத்திற்கு வந்த ஆட்கள் அல்ல. நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு வந்த புரட்சியவாதிகள். நீங்க இதோட போய் நீ நின்னுக்க, அதோட போய் அது நின்னுக்க, அதோட இதை சொல்றத இதோட நிறுத்திட்டு நீங்க நின்னுக்கிறீங்க. கும்மளி கொள்கை ஆதரவா பேசுனேங்கிற கருத்து புதுசா இருக்கு. எங்களுக்கு திரும்ப சொல்றேங்க, எனக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மொழி வழி தேசிய இனங்களுக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் அவங்கள் எப்படி கொள்கை முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது. எங்களுடைய தமிழ் தேசியர்கள் கொள்கை முடிவு மொழி கொள்கை, எங்களுக்கு கொள்கை மொழி, எங்கள் உயிர் மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம். ஒரு கெடுவாய்ப்பா வெள்ளையனங்களை ஆண்டுட்டதுனால பல நாடுகளில் தொடர்பு மொழியா இருக்கனால, குறிப்பா சில நாடுகள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்த கனடா, இந்த பிரிட்டன் மாதிரி நாடுகள், அதுவும் ஐரோப்பிய நாடுகள்ல இல்ல. ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி. உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்கள் விருப்ப மொழி. அது எந்த மொழியும் கற்போம். நீ ஹிந்தி தான் படின்னு சொல்லாத. நான் வங்காளி படிப்பேன், நான் போச்சுபூரி கூட படிப்பேன், நான் மராட்டி படிச்சுக்குவேன், ராஜஸ்தானி படிச்சுக்குவேன். அது ஏன் விருப்பம். அதனால எங்களுக்கு கொள்கை மொழி ஒரே மொழி தமிழ். உலகில் எல்லா மொழியும் விருப்ப மொழி, ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, கட்டாய பாடமொழி. இதுதான் எங்க கொள்கை நிலைப்பாடு. ஓயாம போட்டு குழப்பிடக்கூடாது. மும்மொழி இல்ல, எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. இதுதான் எங்க கொள்கை நிலைப்பாடு. வேற ஏதாவது குழப்பம் இருக்கா? ட்ரம்ப் அதை கூப்பிட்டுருக்காப்ல, நான் ஆஃப்டர் எலெக்ஷன் சொல்லியிருக்கேன். ஏன்னா நீங்க என்னைய சுத்தி நடக்கிற உண்மையான செய்தி எதையும் சொல்றதில்ல, நான் சொல்ற எதை உண்மையானது போடுறதில்ல. நான் அங்க போயிட்டேன், இங்க வந்துட்டு போயிட்டேன். என்ன இதெல்லாம் போடுறீங்க, நான் வணங்குறேன், ரொம்ப மதிப்பு. ஆனா அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி, பஞ்சமர நில மீட்புக்கு நாங்க எல்லாரும் போராடணும். என்னோட சேர்ந்து 20 கட்சி தம்பிகள் தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க. ஒரு செய்தி கூட போடல. மின்கட்டண உயர்வுக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணேன். ஏன் போராட்டம்னு கேட்கல, ஏன் போராட்டம்னு கேட்கல. அப்பதான் கொஞ்சம் வலிக்கும் பாருங்க. எந்த மக்கள் பிரச்சனைக்கு நான் நின்னாலும் கிட்ட வர மாட்டேங்கிறீங்க. தம்பி உதயநிதி துணை முதல்வர் ஆகும்போது 2 நாள் 3 நாள் பாக்குறேன், யாராவது ஒரு கேள்வி கேட்பாங்கன்னு வர மாட்டேங்கிறீங்க. என்ன நானாதான் குறுக்க மறிச்சு இருப்பா, என்னை கேள்ப்பா அப்படி சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படிதான் சொல்ல வேண்டியது. சரி, ரொம்ப நன்றி, வணக்கம்.